OnePlus அவங்களோட அடுத்த ஸ்மார்ட் போனான OnePlus Nord 3 எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இதோட லீக்ஸ் இமேஜ் அப்படிலாம் எதுவும் பெருசா வரல. ஆனா இது என்ன ஸ்பெக்ஸோட வரப்போகுது அப்படிங்கறதே ஓரளவுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவல் ஸ்பெக்ஸ் இங்க இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஓரளவுக்கு விஷயங்கள்லாம் தெரிய வந்துருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் லீக் இமேஜ் வரல. ஆனா வரலனாலும் இவங்க என்ன டிசைன் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல கூடிய அந்த போனை சின்ன சின்ன ஆல்டரேஷன்ஸோட இவங்க வந்து அப்படியே கொண்டு வருவாங்க. லாஸ்டா வந்தது 10 சீரிஸ் தான். அதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களோட இங்க எடுத்துட்டு வரதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே ஆவலா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிசைன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா அந்த போன்ல என்ன பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. வரப்போகிற இந்த நாட்டில் என்ன டிசைன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலனாலும் ரொம்ப சிம்பிளாக கணிக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாடி ஒரு பேக் பேனல் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்க போகுது அப்படிங்கிறதான். சிலடா எப்பயும் கொடுக்குறனால பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுக்குறாங்க அந்த மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு வரும்போதில். அதுக்கடுத்து இதில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்க போகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே அவங்களோட எடுத்துகிட்டு இருக்காங்க, இவங்களும் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பேக்கில் 3 கேமராஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஒரு நாச் டிஸ்பிளே வழக்கம் அந்த ஒரு 4-5 சீரீஸாக அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த டைமும் அதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் இருக்கக்கூடிய AMOLED பேனல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இதுவும் கூட அவங்க எப்பயுமே இந்த LCD அதுக்கெல்லாம் போனதில்லை. AMOLED கொடுத்துருவாங்க, ஃப்ளூயிட் AMOLED யூஸ் பண்ண போகிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான். வழக்கம் போல் அந்த HDR 10+க்கான சப்போர்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிஸ்பிளேல ஃபுல்லாக நிறச்சி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் டிஸ்பிளேல எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கான டிஸ்பிளே தான் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து இந்த ஃபோனில் கூடிய இந்த கேமராஸ்னு வரும்போது ப்ரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும், செகண்டரியாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும், ஃபைனலாக ஒரு டெப்த் சென்சார் ஆர் இல்லைன்னா மேக்ரோ ஏதோ ஒரு சென்சார் கொடுக்க போகிறாங்க. ஒரு 3 கேமராஸ் அளவான ஒரு செட்டப் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா Nord 2மே கிட்டத்தட்ட அதை தான் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் அதான் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கே கேமரா பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் Nord 2வே கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருந்தது. இந்த டைம் கொடுக்குறதுலையுமே இந்த Nord 3லையுமே கூட சோனியோட IMX 766 அதே சென்சார் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. இதை எதாவது ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸோடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்த்தோம்னா 16 மெகாபிக்சல்னால் ஒன் ப்ளஸ்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி அப்படிங்கிறது புதுசு இல்லை, வழக்கம் போல தெரிஞ்சதான். அதுலேயுமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மார்க்கெட்டில் செம்ம காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் OnePlus அவங்களோட அடுத்தடுத்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இவ்வளோ நாளாக OnePlusக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இதோட UIன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க ஆக்சிஜன் வாய்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ போன வருஷம் அவங்க சொன்ன அப்டேட் படி 2022க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே நாங்கள் இனிமேல் கலர் வாய்ஸ் வித் ஆக்சிஜன் வாய்ஸ் கம்பைனான வாய்ஸ் தான் தரப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க. டெக்னிக்கலாக அது ஆக்சிஜன் வாய்ஸ்னு அவங்க சொன்னாலுமே கூட ஆக்சுவலாக அது கலர் வாய்ஸ் தான். ஐகான்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஓப்போ ஃபோன்ஸ் வந்து OnePlus பெரிய டிஃப்ரென்ஸை தராது அப்படிங்கிறது இங்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இங்கே ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் இருக்கலாம், அடுத்து இருக்கக்கூடிய 2 வருஷத்தோட அப்டேட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. Nord 3ல என்ன சிப்செட் இருக்க போகுது அப்படின்னா செம்ம ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா தான் இருந்து. லீக்ஸ் படி இங்கே இருக்கக்கூடிய சிப்செட் ரீசெண்டாக லான்ச் ஆன Dimensity-யோட 800 ப்ராசர் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செம்ம சர்ப்ரைஸான நியூஸ் தான். உண்மையாக சொல்ல போனால் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிக்கப் இருக்கோ அதை விட இப்போ வந்து இந்த டைமில் மீடியாடெக்கோட ப்ராசர் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அது Dimensity சீரிஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 8100 ப்ராசர் வேறு லெவலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு இடையெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த ஒரு ப்ராசரை இங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கவலையப்பட வேணாம். ஏற்கனவே வந்து Nord 2லையுமே உட்பட Dimensity-யோட 1200 கொடுத்துருந்தாங்க. அதுவே ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் அந்த ப்ராசரை இன்ட்யூஸ் பண்ணி அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த டைமும் நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதனால் ப்ராசரை பற்றி கவலையப்பட வேணாம். உண்மையாக ஒரு ஒர்த்தான ப்ராசர் தான் இங்கே இருக்க போகுது. இந்த ஃபோனில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வரும்போது 8/2 ரேம் டைப் இருக்க போது LPDDR5X டைப்பில். ஸ்டோரேஜ்னு வரும்போது 128 256 2 ஆப்ஷன் இருக்க போது UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பில். ஆக மொத்தத்தில் ஃபோனில் கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் எல்லா விஷயங்களையுமே இங்கே இருக்குது. இங்கே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இந்த பேட்ரி அப்படின்னு சொல்லலாம். பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அவங்க சர்ப்ரைஸாக சொன்னது நடக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் 150 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது லீக்ஸில் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. 150 வாட்ஸ் எப்பா செம்ம தான். 150 வாட்ஸ் வந்தது அப்படின்னா உண்மையாகவே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேட்டரியோட நிலைமையை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4500 mAhக்கான பேட்டரி கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி 4300 mAhக்கான பேட்டரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் 150 வாட்ஸ் கொடுத்தா பேட்டரி எத்தனை காலத்துக்கு தாங்கும் அப்படின்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். இந்த டைம் OnePlusல இந்த வெடிக்கிற இஷ்யூஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நானுமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க கேள்விகளை கமெண்ட் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.